தினமொரு வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இயேசுவின் சீடர்கள் அவர் மேல் அளவு கடந்த அன்பும் கரிசனையும் உடையவர்கள். எனவேதான் அவர்கள் இயேசுவின் மரித்த சரீரத்தை பார்த்து அதற்குரிய மரியாதைகளை செலுத்தும்படி கல்லறையை நோக்கி சென்றார்கள். ஆனால் அந்த அன்பையும் கரிசனையையும் கண்டு கல்லறைக்கு வந்த அவர்களை இயேசு பாராட்டவில்லை. அன்பையும் கரிசனையையும் விட அவர்களிடம் அவர் விசுவாசத்தையும் விசுவாசம் சார்ந்த செயல்பாட்டையும் அதிகமாக எதிர்பார்த்தார். விசுவாசத்தோடு இணைக்கப்படாத அவர்களின் அன்பை அவர் மெச்சாமல் அவர்களை கடிந்து கொண்டார். மரித்து போன அவரை உயிரோடு எழுந்தவராக கலிலேயாவில் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். தம்மை கலிலேயாவில் வந்து சந்திக்கும்படி மரிக்கும் முன்னரே அவர்களுக்கு அவர் தெளிவாக சொல்லி இருந்தார். அதனை விசுவாசித்து அதற்கு ஏற்றபடி செயல்படாமல் சீடர்கள் அன்பினால் கல்லறையை நோக்கி ஓடினார்கள். பல கிறிஸ்தவ மக்கள் இயேசுவின் மேல் அளவு கடந்த அன்பும் ஆர்வமும் பக்தியும் உடையவர்கள். அவர்கள் அவர் மேல் கொண்ட அன்பினால் அவருக்காக மிகுதியாக கொடுக்கவும் அவரை மிகுதியாய் ஆராதிக்கவும் அவருக்காக துன்பப்படவும் ஆயத்தமாய் இருக்கின்றார்கள். அதே வேளையில் அவைகள் வேத சத்தியங்கள் சார்ந்ததாக இல்லை. அவர்கள் இயேசுவை தங்களுக்குள் காணவும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் செயல்படவும் முன்வரவில்லை. அவர்கள் உண்மையான மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இரட்சிப்பின் அனுபவம், மறுபடியும் பிறந்த அனுபவம், தேவ ஆவியினால் வழிநடத்தப்படும் அனுபவம் ஆகியவற்றை குறித்து தீவிரமாக சிந்தித்து செயல்படவில்லை. இயேசுவுக்காக கொடுக்க வேண்டும், பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும், அவரை நன்றாக புகழ வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றனர். ஆனால் அவருடைய வார்த்தைகளின்படி அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதிலேயோ கவனம் செலுத்தவில்லை. எனவே அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து செயல்படாத அவர்கள் தங்களுடைய அன்பான செயல்களுக்கு பலன் அடையவில்லை. ஆம், வெறும் உணர்ச்சி மயமான பக்தியும் அன்பும் போதாது. தேவ விருப்பங்களின்படி வாழ்கின்ற விசுவாசம் மிகவும் தேவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.